ஜாலியாக ஜிம்கானா பெருசாக லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு 2.5 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணி ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறக்கூடிய ஒரு படம் தான் அது. கதை எப்படின்னா, பிரபுதேவா வந்து ஒரு லாயரு, அவருக்கு பொலிட்டிக்கல் எனிமிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஆளை வச்சு அவர் வந்து கொண்டுருவாங்க. அந்த கொலையில் வந்து ஒரு 4 பொண்ணுங்க மாட்டிப்பாங்க. மடோனா, அவங்க அம்மா அபிராமி, அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேர். இவங்க அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்புறம் வில்ல வந்து கொண்டாராளியாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். இதை வச்சு தான் அந்த டோட்டல் கதையை வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. படம் வந்து பெருசாக லாஜிக்கெலாம் எதிர்பார்க்காதீங்க. படம் ஆனால் ஜாலியாக வந்து ஃபுல் படம் வந்து போகும். ஃபுல்லாக காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் இருக்குது, ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆகலை. ஈவன் ஒர்க் அவுட் ஆகாத காமெடி கூட பார்த்தீங்கன்னா கதை அடுத்தன்னு போகிறதுனால நமக்கு எங்கேயுமே லேக் இல்லை. அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவுக்கு பெருசாக ஆக்டிங் ஸ்கோப் இல்லை. பட் மண்டோனா அப்புறம் அபிராமி 2 பேரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தை டோட்டலாக அவங்களே தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. படத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஃபீல் குட்டாக, ரொம்ப ஜாலியாக போகிற மாதிரி, ஈவன் சென்டிமெண்ட் சீன்ஸும் ஃபாஸ்ட்டாக கடந்து சூப்பரான ஒரு படம்.